ஹாய் ஆல் வெல்கம் டு டக்குனு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்பா கோதுமை ரவையை வச்சு ஒரு அல்வா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 2 கிளாஸ் சம்பா கோதுமை ரவா எடுத்திருக்கேன். இதை அப்ராக்சிமேட்லி 250 கிராம் வரும். இதை வந்து நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சுடுங்க. கழுவிட்டு நல்லா தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. இந்த தண்ணியை தான் நம்ம திருப்பி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நல்ல தண்ணியை ஊற்றி ஊற வைங்க. ஒரு 2 to 3 hours நல்லா ஊறட்டும். நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலெல்லாம் மேலே வந்திருக்கும், உள்ளே நல்லா ஊறியிருக்கும். இதை கையாலேயே நம்ம மசிச்சு கூட பால் எடுக்கலாம். அதாவது மிக்ஸி இல்லாதவங்க. இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை அப்படியே மிக்சியில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடுங்க. இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போது அரைச்ச இதை வந்து பாலை மட்டும் நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். அது தானாக விழாது, கொஞ்சம் தான் தானாக விழும். அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதெல்லாம் நம்ம தான் கலக்கி கையால் புழிஞ்சு விட்டு இது பண்ணி விடணும், பால் எடுக்கணும். இப்போ நான் வந்து ரவுண்டு அந்த இதை மட்டும் எடுத்திருக்கேன். நான் ஒரே ஒரு பால் தான் எடுத்தேன், 2வது பால் எடுக்கலை. ஏன்னா எனக்கு வந்து அவ்வளவு போதுமாக இருந்துச்சு. அதனால் நான் அதோடு நிறுத்திக்கிட்டேன். இன்னொரு ரவுண்ட் கூட போடுறதுன்னா. இப்போ அந்த இதில் மிச்சம் இருந்துச்சு இல்லையா மிக்சியில், அதையும் இதில் ஊற்றிடுறேன். ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணும்போது என்னால் அதுக்கு மேலே ஒரு டம்ளருக்கு மேலே அதில் பால் ஊற்ற முடியல, கீழெல்லாம் வழிஞ்சிருமா. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புழிஞ்சிட்ருக்கேன். நல்லா தேய்ச்சி அதேமாதிரி புழிஞ்சு விட்டுருங்க. ஏதாவது 1 2 விழுந்தால் பரவாயில்லை, அது திருப்பி இன்னொரு தடவை வடிகட்டிக்கலாம் நம்ம. இது 2வது ஸ்லாட்டாக எடுத்துக்கிட்டேன். இதுவும் வடித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் பால் இருந்துச்சு, அதையும் விட்டுட்டேன். அதையும் விட்டு புழிஞ்சு எடுத்துருவோம். இது புழியறது தாங்க பெரிய ப்ராசஸ். இதை புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளற வேண்டியது தான். அந்த பாலை அளந்துட்டு நம்ம கிளற போகிறோம், அவ்வளோதான். ஃபுல்லாக புழிஞ்சிட்டேன். கையோட பேக் சைடு வச்சு அழுத்தி புழிங்க. சும்மா கிளறி விட்டால் வராது, கையோட அடியில் வச்சு அழிச்சு விட்டு புழிஞ்சிருங்க. இது எல்லாம் டோட்டலாக எனக்கு வந்து அந்த ஆனால் இன்னும் அதில் பால் எடுக்கலாம். நான் வந்து ஒரே ரவுண்டோடு நிறுத்திக்கிட்டேன். எனக்கு அது போதும் அப்படிங்கிறதுனால நான் அதை நிறுத்திட்டேன். இப்போ 2வது அதை வடிகட்டி இப்போ அதில் திருப்பி ஊற்றிக்கிறேன். அதை ஊற்றுறதுக்காக தான் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து எனக்கு எத்தனை கிளாஸ் இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் வந்து 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன், எனக்கு அது போதுமாக இருந்தது. இந்த பால் வந்து 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன், அரைச்ச பால். அவ்வளோதான் அதில் வந்துச்சு. இன்னும் ஒரு செகண்ட் ரவுண்ட் விட்டிங்கன்னா இதே மாதிரி இன்னொரு பார்ட் கிடைக்கும், அதாவது 4 டம்ளர்ஸ் கிடைக்கும். இதுக்கு வந்து நான் 6 வெல்லம் போட்டிருக்கேன். இதுவும் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பால் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெல்லைப்பாகு போட்டுருங்க. வெல்லத்தை உடச்சி போட்டுருங்க. இப்போ வந்து 1 டம்ளர் எடுத்திங்கன்னா அதுக்கு 1 டம்ளர் போட்டுருங்க. இதுக்கு ஒரு 2 3 ஏலக்காய் தான் உடச்சி வச்சுருந்தேன். இப்போ எனக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறதுனால நான் 6 வெல்லம் போட்டிருக்கேன். இந்த வெல்லம் வந்து நம்பர் 1 வெல்லம். அதனால் இதில் வந்து மண் கல்லெல்லாம் இருக்காது. நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா பாகு வச்சுட்டு வடிகட்டிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கோங்க. மண்ணெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா. நல்லா பாகு கரைய ஆரம்பிச்சிடுச்சு. இது வந்து 1 ஸ்ட்ரிங்கு பதத்துக்கு வரணும். அப்படியே கம்பி பாகு சொல்லுவாங்க இல்லையா, ஒரே ஒரு கம்பி பாகுக்கு வந்தால் போதும். இந்த வெல்லத்தை தான் கரைச்சிட்ருக்கேன். வெல்லம் நல்லா கரையுது. திருப்பி பார்ப்போம், இது பதம் வந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம பால் ஊற்ற வேண்டியது தான். இது வெள்ளைப்பாக பார்த்து தொட்டு பாருங்கள், ஏன்னா கையிலலாம் பட்டுச்சுன்னா கொப்பளமாயிரும். வந்துருச்சு, ஒரு ஸ்ட்ரிங்கு பதம் வந்திருக்குது. பிசுக்குன்னு வரும், அவ்வளோதான். வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாலை தான் அதில் சேர்க்க போகிறோம். நான் அந்த பாலை எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும்.
இப்போ பால் அதுலேருந்து ஊற்றிடுறேன். 2 டம்ளர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 2 டம்ளரையும் அந்த வெள்ளைப்பாகில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு கிளற வேண்டியது தான். நான் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமுக்கு போகாதீங்க, காந்தி போயிடும். என்னோடய பாத்திரம் அடி கனமான பாத்திரம், வெண்கலம், அதனால் வந்து அடி பிடிக்காது. இதே நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். அதனால் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் சிம் மாற்றி மாற்றி வச்சு கிளறிட்டுருங்க. இதுவே நான் மீடியமில் தான் வச்சு கிளறிட்டுருக்கேன். அந்த பாலும் வெல்லமும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அப்படியே அல்வாவோட இது வர ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. நல்லா கிளறணும். இதில் நீங்கள் சர்க்கரை போட்டு பண்ணலாம். கெட்டியாகி வந்துருச்சு, எப்படி இருக்குது பாருங்கள். நான் இன்னும் நெய்யே ஊற்றலை, இனிமேல் தான் ஊற்ற போகிறேன். இதான் ஃபஸ்ட் ரவுண்டு ஊற்றுறேன், 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது முதல் ரவுண்டு கிளறிட்டுருக்கேன். இப்போ 2வது ரவுண்டு நெய் போட்டிருக்கேன். நல்லா அழுத்தி அழுத்தி கிளறுங்க, கட்டி பிடிக்காமல் கிளறுங்க. நான்ஸ்டிக்கில் கிளறினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அது வந்து அடியே பிடிக்காது. ஆனால் சிம்மில் வச்சு கிளறுங்க நான்ஸ்டிக்கில் கிளறும் போதும். இன்னும் கொஞ்சம் எல்லாம் ஓரத்துலலாம் ஒட்டியிருக்கு. இன்னும் நான் 2 ரவுண்டு நெய் ஊற்ற வேண்டியது இருக்குது. அதுக்கு நல்லா கிளறுங்க. திருப்பி நெய் ஊற்ற போகிறேன். நெய் ஊற்றி ஊற்றி கிளறுவோம். இது 3வது ரவுண்டு ஊற்றுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கங்க. இன்னும் சுருளணும். நல்லா கிளறுவோம். எனக்கு ஒரு கட்டி கூட பிடிக்கல, ஒரு கட்டி கூட தட்டாமல் தான் வந்துச்சு கொட்டும்போது. இது வரைக்கும் நீங்கள் டக்குனு சமையலை பார்க்கல அப்படின்னா, இதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வந்துருச்சு, நல்லா சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வேகமாக ஃபோர்ஸாக கிளறி விடுங்க நல்லா. அதுக்குள்ளே இங்கே இன்னொரு பிளேட்டில் நான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன், நெய் விட்டு நல்லா தடவி வச்சுருக்கேன். இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா கிளறி விடுங்க, நல்லா அழுத்தி கிளறணும், மேலாம்ப கிளறாதீங்க. நல்லா அழுத்தி கிளறி விட்டுட்டு ரொட்டேட் பண்ண, நல்லா ரொட்டேட் பண்ணால் நல்லா சுற்றி வரும். 4th ரவுண்டு இது நெய், இதான் லாஸ்ட் ரவுண்ட் நெய். நல்லா ஊற்றிட்டேன், கிளறி விட வேண்டியது தான். இப்போ சிம்மில் வச்சுருக்கேன், வெரி சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே சுற்றி வரும். அது பாருங்கள், ஏனத்துலேயே ஒட்டாது, சுற்றி வந்துடும். நல்லா வேகமாக கிளறணும், நல்லா வேகமாக இப்போது கிளறுவேன் பாருங்கள், அதே மாதிரி கிளறுங்க. நல்லா வேகமாக அழுத்தி விட்டு நல்லா சுற்றி 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 வேகமாக கிளறிட்டு அப்படியே பிளேட்டில் கொட்ட வேண்டியது தான். இப்போ பிளேட்டுக்கு மாற்றுறேன் நான். அதை க்ரீஸ் பண்ண பிளேட் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்டுக்கு மெதுவாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா தட்டி விட சொல்லுங்கள். நீங்கள் ஊற்றும் போதே தட்டிக்கலாம், இல்லைன்னா கையில் நல்லா நெய்யை தடவிட்டு, சூடாக தான் இருக்கும், கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சமப்படுத்திடுங்க. சமப்படுத்திட்டு அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கத்தியில் எடுத்துக்கோங்க, இல்லை எதில் போடுறீங்களோ அதில் எடுத்து நெய் தடவிட்டு பீஸ் பண்ணுங்கள். பீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்திங்கன்னா அல்வா வந்து உங்களுக்கு பீஸ் பீஸாக தனியாக வந்துடும். உடனே எடுத்திங்கன்னா தான் பிஞ்சு போகும். கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, நல்லா ஆறணும். கீழே அந்த தட்டு அந்த சூடு இருக்கும்ல, அதெல்லாம் ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பீஸ் பீஸாக இருக்கும். என்ன ஷேப் வேணுமோ போட்டுக்கோங்க, டைமண்ட்னா டைமண்ட், ஸ்கொயர்னா ஸ்கொயர், என்ன வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கோங்க. நான் வந்து இதில் முந்திரி பருப்பு போடலை, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு மேலே போட்டுருங்க. இப்போ ஆறிடுச்சு, நான் அதை வந்து அந்த பீஸை தான் எடுத்தேன். நான் வந்து பீஸ் போட்டுட்டு கத்தியை தேய்க்க போட்டுட்டேன். இப்போ அதனால தான் நான் பக்கத்தில் இன்னொன்று எடுத்துகிட்டு அதால் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன்.